ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2 months ஒன்ஸ் வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் ஷிஃப்ட். மார்னிங் 6 o'clock லாகின் பண்ணிவிட்டு மதியானம் 3 o'clock மாதிரி வைண்டப் பண்ணிவிடுவேன். இந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் குக் பண்ணுறது ஒரு சரியான கடுப்பான வேலை. மித்துக்குட்டிக்கு என்னவோ ஸ்கூல் லீவ் தான், பட் ஹஸ்பண்ட்க்கு குக் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அவர் 8:30 கிளம்புவார். 7:30க்கு வந்து ஹரிபரியாக ஏதோ ஒன்று குக் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே ஐடியாவே இல்லை. சும்மா அப்படியே ரேண்டமாக வந்து பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு ரைஸ் எப்பவும் போல் குக்கரில் வச்சுட்டேன். குக்கர்லனா இது வந்து குக்கரில் வடிக்கிற மாதிரி மெத்தட், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். எப்படின்னா கெட்டில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணியை ஊற்றிட்டு ரைஸை போட்டுட்டு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் பார்த்திங்களா, அங்கே தண்ணி வரவ ஸ்பில் ஆச்சுன்னா உடனே வந்துட்டு நம்ம வெயிட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும். ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணோன்னா வெந்திருக்கும். நம்ம அப்படியே நார்மலாக அந்த ரப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வடிச்சிடலாம். அந்த மாதிரி மெத்தட் நான் அது டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா சும்மா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பருப்பு வந்து நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தது, அதுக்கப்புறம் அரைக்கீரை இருந்தது. ஸோ சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு திரும்ப இன்னும் ஒரு விசில் விட்டுட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பார் டக்குன்னு குயிக்காக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இட்லிக்கு வந்து தொட்டுக்க இந்த முருங்கைக்கீரை கடைசல் தான் சாப்பிட போகிறேன். ஸோ முருங்கைக்கீரை முழுசாக போடாமல் கடைஞ்சிருவேன், ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால. இப்போ பார்த்திங்கன்னா 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டேன். நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சூப்பராக வடிச்சிடலாம். கஞ்சி தண்ணி எதுவும் நம்ம மேலெல்லாம் ஸ்பில் ஆகும் அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்காது. இந்த மெத்தடில் சாப்பாடு வடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்குது. அரைக்கீரை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு துவட்டல் மாதிரி பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அரைக்கீரை துவட்டல். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அது ஆஸ் யூஷுவல் தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கடுகு, சீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் தாளிக்க 2 காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் குக் ஆகிற டைமில் நான் தண்ணியில் நல்லா அலசி ஊற வச்சுருந்த கீரையை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி குக் ஆகும் போதே சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அரைக்கீரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இறக்கும் போது வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். பட் யூஸ்வலாக நான் தேங்காய் பூ சேர்க்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். பட் பருப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக நான் வேக வச்சதால் கொஞ்சமாக தான் பருப்பு சேர்த்துட்டேன். இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இது நல்லா ஓப்பன் பாட்டில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் இப்போ சேர்க்க மாட்டேன். ஃபைனலாக இது குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் சால்ட்டு சேர்க்க போகிறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பராக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளி, அதெல்லாம் ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரே ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு 5 minutes கொதிச்சா போதும், வெந்துடும். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு நெய் தான் போட்டு இன்றைக்கி தாளிக்க போகிறேன். கடுகு, சீரகம், மிளகு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து குக் ஆனதுக்கப்புறமா நான் மேஷரில் கொஞ்சமாக கடைஞ்சிக்கிறேன். முழுசாக லீவ்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கடைஞ்சிக்கிட்டால் எனக்கு பிடிக்கும், அதனால் கடைஞ்சிக்கிறேன். இப்போ இட்லிக்கு பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கடைசல், இப்போ ஹஸ்பண்ட் லஞ்ச் நான் பேக் பண்ண போகிறேன். அதே முருங்கைக்கீரை கடைசல் இருக்குது. ஸோ அதனால் ரைஸு, முருங்கைக்கீரை கடைசல், அதுக்கப்புறம் அந்த அரைக்கீரை துவட்டல், அப்புறம் ப்ரௌனி பண்ணியிருந்தேன், அதுதான் வைக்க போகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.